உங்கள் சேனலுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து 5% எக்ஸ்ட்ரா தரலாம். 10 யூனிக் டிசைன்ஸுங்க, பெஸ்ட்டு குவாலிட்டி, ரீசனபிளான ப்ரைஸ். இதை நம்பி தான் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வர்றாங்க. நம்ம ப்ளைவுட் நம்ம போடுறதே இல்லைங்க, எல்லாமே வந்து ஃபுல் டீக்கு தான். இப்போ நம்ம நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. அவ்வளோ தூரம் தாண்டி இப்போ கோயம்புத்தூரில் இருக்கவங்களாம் இங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னா ஸோ இது என்ன நம்ம வந்து இதில் ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் அந்த குவாலிட்டி தான் வந்து அங்கே நின்று பேசும். ஆமாம், உலகத்திலேயே வந்து யாரும் தர முடியாத வேலையில் தர்றேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. அந்த பொருள் குவாலிட்டியாக இருக்கும், குவாலிட்டிக்கு தகுந்த நார்மலான ரேட் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டால்ஸ் பியூட்டி லைஃப். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருக்கிற வுட்மோர் ஃபர்னிச்சர் அப்படின்ற ஷாப்புக்கு வந்திருக்கோம். இது வந்து ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்குது. ஸோ மெயின்லேயே இருக்கிறதுனால கடையை பற்றி உங்களுக்கு லொக்கேஷன் ப்ராப்ளம் வராது. ஸோ இங்கே ஃபர்னிச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ரைஸஸில் இருக்குது, உங்களுக்கு ஆஃபராக என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்றது நம்ம மேனேஜர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கங்க. இங்கே என்னென்ன மரத்தில் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும்? நம்மளுக்கு வந்து டீக் வுட்டு, ரோஸ் வுட்டு, மகாகனி, மாஞ்சி இந்த ஐட்டமெல்லாம் வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம். 90% வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்டு, ரோஸ் வுட்டு மட்டும் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் நமக்கு அதுதாங்க. வாண்டடாக வந்து அவங்க மகாகனியில் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணி கொடுத்துக்கலாம். ட்ரீட்டட் மகாகனி வுட்டு. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம்? நம்ம வந்து சோஃபாஸ் மாடல்ஸ் வந்து நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க. புது மாடல்ஸாக வந்து இன்வைட் பண்ணிகிட்ருக்குங்க. அதனால் வந்து இப்போ இந்த மாடல் வந்து புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வுட்டு சைடு ஹேண்ட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உடன் டைப்பில் வந்துடுங்க. உள்ள குஷன் சோஃபா வந்து பார்த்திங்கன்னா குஷன் சோஃபா மாடல்லே வந்து குஷன்ஸ் எல்லாம் வந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்கும். உள்ளே வந்து பேக்கெட் ஸ்கூர் ஸ்ப்ரிங். இது என்ன வுட்டு? இது டீக் வுட்டுங்க. ஸோ இப்போ நம்ம நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய ஃபர்னிச்சர் ஷாப்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ அவ்வளோ தூரம் தாண்டி இப்போ கோயம்புத்தூரில் இருக்கவங்களாம் இங்கே வந்து வாங்கலாம் அப்படின்னா ஸோ இது என்ன நம்ம வந்து இதில் ஸ்பெஷல் அப்படின்ற டீக்கு வந்து நம்ம லைஃப் லாங் கேரண்டி தந்துருக்கு. டீக் வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. அப்படியே கம்ப்ளைண்ட் வந்தாலும் வந்து 1 to 1.5 இயர்ஸ்க்குள்ளே மட்டும்தான் கம்ப்ளைண்ட் வரும். அதை தாண்டிச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து லைஃப் லாங் வந்து அது கம்ப்ளைண்ட் வராது. அதனால தான் நம்ம லைஃப் லாங் வந்து கேரண்டி தர்றோம். ஸோ எப்போ ப்ராப்ளம் வர மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இந்த சோஃபா ரேஞ்சஸ்லாம் என்ன ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பேசிக் வந்து 31,900 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நார்மலாக வந்து 10% டிஸ்கவுண்ட் போகும். எங்கள் சேனலுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல்? உங்கள் சேனலுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து 5% எக்ஸ்ட்ரா தரலாம். 10 + 5 15% பண்ணி தரலாம். அடுத்து நம்ம இப்போ தேக்குன்னு சொன்னீங்க, பார்த்தாச்சு. ரோஸ் வுட்னு சொன்னீங்க, அது என்ன மரம்ன்றது ஆக்சுவலாக எனக்கு தெரியல. அது என்னன்னு சொல்லிருங்க. சோஃபாவும் ரோஸ் வுட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஈட்டி மரம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த தான் வந்து ரோஸ் வுட்டு. தமிழில் வந்து ஈட்டி, இங்கிலீஷில் வந்து ரோஸ் வுட்டுங்க. இந்த ரோஸ் வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிரைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல டார்க் கிரைன்ஸ் வந்துடும். மரமே வந்து நல்லா டார்க்காக தான் இருக்கும், நல்ல டார்க் கிரைன்ஸ் இருக்குங்க. லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா டீக்கை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா லைஃப் வரும். எக்ஸ்ட்ரா லைஃப் வருங்க. ஆனால் எல்லாம் மேக்ஸிமம் இப்போ பார்த்தா எல்லாம் தேக்குந்தேன்னு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி நமக்கு தெரியல. ஆமாம். இப்போ ரோஸ் வுட்டு டீக் வுட்டை கம்பேர் பண்ணும்போது வந்து ரோஸ் வுட்டு லைஃப் நல்லாயிருக்கும், கிரைன்ஸ் நல்லாயிருக்கும். அந்த மரத்தில் வந்து கிரைன்ஸ் வேணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலரை. வந்து நம்ம வீட்டில் போடுறது வந்து நல்ல கிரைன்ஸில் மரமாக வேணும் அப்படிங்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ரோஸ் காஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீக் வுட்டை கம்பேர் பண்ணும்போது 30% எக்ஸ்ட்ரா வரும். ரோஸ் வுட் எக்ஸ்ட்ரா தான் வரும், காஸ்ட்டு எக்ஸ்ட்ரா. மேடம் இது வந்து ஃபுல் வுட்டி மாடல். ஆமாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்டு, குஷன்ல எதுவுமே கிடையாது. இதில் வந்து ஃபுல் தேவைப்படாதுங்க. உங்களுக்கு ஸ்பைனல் பேக் போனுக்கு வந்து நல்லா சப்போர்ட் இருக்கிற மாதிரி மாடல்ஸாக இது வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேங்க. இது வந்து லைஃப் லாங் டைம் வந்து இதில் உட்காரலாம். லாங் டைம் உட்காருக்க வந்து உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுள் இருக்கும். ஆமாங்க. குஷன் வேணா கீழே உட்கார சீட்டுக்கு வேணால் குஷன் போட்டுக்கலாம். ரெஸ்ட்டுக்கு குஷன் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாடலே டோட்டலாக சேஞ்ச் ஆயிருங்க. அதனால் வந்து இந்த மாடல் ஃபுல் வுட்லியில் உட்காரக்கு நல்லா சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் என்னன்ற மாதிரி சொல்லலாங்களா? ப்ரைஸ் வந்து என்ன ரேஷன் கேட்டிங்கன்னா நம்ம வந்து திக்னஸ் வந்து ஹெவியாக போடுவோம். அந்த மாடல் வந்து சேம் மாடலாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து மார்க்கெட்டில் பார்க்கும்போது வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேட் கம்மியாயிரும். அவங்க வந்து ரேட்டு மட்டும் தான் கம்பேரிசன் பண்ணுறாங்க, அந்த குவாலிட்டி யாரும் செக் பண்ணுறதில்ல. ஒன்ஸ் வந்து கம்பெனிக்கு வந்து அந்த குவாலிட்டி செக் பண்ணி பார்த்துட்டு பொருள் எடுத்துட்டா நல்லா இருக்கும். குவாலிட்டிக்கு ஏத்தாப்புல ரேட்ஸ் வந்து நமக்கு ஆமாங்க, திக்னஸுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து மோஸ்ட்லி வந்து சோஃபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 inch திக்னஸில் வச்சு தான் நம்ம ஸ்லாப் எல்லாமே யூஸ் பண்ணுறது வந்து 1 inch திக்னஸில் போடுவோம். ஒரு சிலர் வந்து 1.25 inch திக்னஸில் வச்சு 1 inch ஃபினிஷிங் வர மாதிரி பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து ஃபுல் அண்ட் 1.25 inch திக்னஸ் வந்து ஃபினிஷிங் இருக்கும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெவியாக வேணும்னாலும் கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம்.
கஸ்டமைஸ்டு என்ன வேணால் என்ன ஆர்டர் வேணால் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தாங்க. ஓகே. மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க இருக்குன்னா மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டுங்க. மலப்புரம் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து காடம்பலாங்கிற ஏரியாவில் வந்து நம்ம 30 இயர்ஸாக அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஷோரூம் ஓப்பன் பண்ணி 1.5 இயர்ஸ் ஆகுது. நம்ம நெட்டில் ஒரு மாடலோ ஏதோ ஒரு இதுலேருந்து எடுத்து பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மாடல் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமைஸ் வந்து நீங்கள் என்ன ஆர்டர் வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் எந்த மாடல் கொடுத்தாலும் சரி பண்ணிக்கலாம். புது மாடல் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணி அது வந்து உட்காருக்கு கரெக்டாக இருக்கு இல்லையான்னு செக் பண்ணிட்டு பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா புது மாடலாக இருந்துச்சுன்னா ஒரு 20 டேஸ் எக்ஸ்ட்ரா டைம் வேணும். ஆர்டினரி இருக்கிற மாடலாக இருந்துச்சுன்னா ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே நம்ம மேக் பண்ணி கொடுப்போம். இந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம். அது ஏன் அந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி இப்போ ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 60% ஒரு கேட்டகரி இருக்குது, 60 to 80% ஒரு கேட்டகரி இருக்குது, 80 above வந்து ஃபுல் கிரைன்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 to 60% கிரைன்ஸ் பார்த்தீங்கன்னா 30% தான் கிரைன்ஸ் இருக்கும். மீதி வந்து 60%ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒயிட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஒயிட் ஜாஸ்தியாக இருக்கும்போது வந்து மரத்தோட வந்து ரேட் வந்து கம்மியாக தான் கிடைக்கும். ஆமாம். இப்போ 60% to 70% போது வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து கிரைன்ஸ் இருக்கும், பேலன்ஸ் இருக்கிறதா வந்து ஒயிட் வரும். இப்போ இந்த கிரைன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து டார்க்காக இருக்கும். இந்த மாதிரி விட்டு போகும்போது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகத்தான் செய்யும். டைனிங் டேபிள் செக்ஷனுங்க. டைனிங் டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் வந்து 4க்கு 2.25 அந்த மாடல் செஞ்சுக்கலாங்க, 4க்கு 2.5 செஞ்சுக்கலாம், 5க்கு 3 போய்க்கலாம், அதுக்கடுத்து வந்து 6க்கு 3 போயிடலாம், 6க்கு 3.5. நம்ம அது வீட்டில் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி எத்தனை சீட் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ ஹையஸ்ட்னா எவ்வளோ, கம்மினா எவ்வளோக்கு செய்யலாம்? பேசிக் வந்து 11,000 ஸ்டார்ட் ஆகுதுங்க. டேபிள் சேர்ஸ் வந்து போயிட்டிங்கன்னா வந்து 2,980 ஸ்டார்ட் ஆகுதுங்க. கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4,900 ஸ்டார்ட் ஆகுது. எல்லா மாடலுமே கிளாஸ் மாடல். எல்லா மாடலும் கிளாஸ். இது மேலே கிளாஸ் வரும். நம்ம கிளாஸில் வந்து 3 டைப் இருக்குங்க, ஒயிட்டு, பிளாக்கு, கிரே, பிரான்ஸ்னு சொல்லுவாங்க. அது போய்க்கலாம். அது இல்லை மார்பிள்னா மார்பிள் போய்க்கலாம், கிரானைட்னா மார்பிளும் பண்ணிக்கலாங்க. ஆர்டிஃபிஷியல் மார்பிள் இருக்குது, நேச்சுரல் மார்பிள் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் வேணால் கிரானைட் போய். இதுலேயே வந்து புது மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் மாடல். இது வந்து கிச்சன் செட்டு சொல்லுவாங்க. இது வந்து 3.5க்கு 3.5 சைஸ் வரும். இப்போ இந்த மாடல் போயிட்டிங்கன்னா ஸ்கொயர் டைப்புங்க. 3 சேர் வந்து உள்ளுக்குள்ளே இன்பில்ட்டாக வந்து நம்ம ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாமல் மாடுலர் கிச்சனுக்கு அப்போ வந்து நம்ம இடம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிட்ற டைம் மட்டும் சேர் வெளியில் இழுத்து போட்டு சாப்பிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சு போட்டு போயிடலாம். இருக்கிறதுலே வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் மாடல் இந்த டைனிங் டேபிள். லெக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்விங் ஒர்க் பார்த்தாலே தெரியும், டிஃப்ரெண்ட்டாக. இது லெக்கு, ஆமாம், இது லெக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 inch திக்னஸ் வரும். அதுலேருந்து 6 inch திக்னஸில் 6க்கு 6 சைஸ் எடுத்து தான் வந்து நம்ம இந்த மாதிரி கார்விங் ஒர்க் பண்ணி கொண்டு வருவோம். சேரும் அதே மாதிரி வந்து நல்ல கர்வ் டைப்பில் இருக்கும். சேரில் ஃபுல்லாக உட்டன் மாடல் இருக்குங்க. நம்மளுக்கு இன்கேஸ் எங்களுக்கு குஷன் வேணும் அப்படின்னா குஷன் வந்து இதுக்கு மேலே பண்ண முடியாது. ஆர்டர் கொடுத்தோம்னா ஒரு 10 days வந்து குஷன் மாடல் தனியாக பண்ணி கொடுப்போம். பீரோஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 door, 3 door, 4 door. இன்கேஸ் வந்து 5 door வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. நம்ம பண்ணுற போர்டு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் போர்டு, அசோசியேட் போர்டு, எவர்கிரீன் போர்டு, இந்த மாதிரி 3 போர்டில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டியாக இருக்குது. போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உடன் சிப் மட்டும்தான் இருக்கும். ஓகே. இதுலேயே வந்து டூப்ளிகேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து கரும்பு சக்கை இருக்குது பார்த்தீங்களா, கரும்பு சக்கை போட்டு பண்ணுறாங்க. நெல் உமி இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் போட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரேட்டு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மீடியமான கேட்டகரிஸில் வருங்க. வந்து பார்த்திங்கன்னா டோர் ஓப்பன் பண்ணோம்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கர் டைப் இருக்குங்க. எனக்கு வந்து ஹேங்கர் டைப் வேண்டாம், இதில் வந்து ரிமூவபிள் தட்டு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு 1 or 2 minutes வந்து அந்த தட்டு வந்து ப்ரொவிஷன் பண்ணி கொடுத்துக்கலாம். 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குங்க. எக்ஸ்ட்ரா இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எனக்கு வந்து இதில் மட்டும் ஹேங்கர் வேணுனாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம். கஸ்டமைஸ்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். வந்து ஒரு 10 to 15 days டைம் வந்து எங்களுக்கு தேவைப்படுங்க. இது ஆமாங்க. இந்த டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன்ஸ் வந்து எங்களுக்கு தான் வரும். நம்மள ஓனாக டிசைன் பண்ணி பண்ணிடுது. கேரளா டைப்புங்க. இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40-50 பீஸ் பக்கத்தில் கொடுத்துருக்கு. ஒரு 3 monthsக்குள்ளே மட்டுமே. வந்து கலர்ஸ் வேணாலும் நம்ம கலர்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன கலர் கேட்குறீங்களோ அந்த கலர்ஸ் பண்ணிக்கலாம். ஹைட் அட்ஜஸ்டபிள் வேணால் ஹைட் அட்ஜஸ்டபிள் பண்ணிக்கலாம். மேலே வர கலர்ஸும் இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சிலர் வந்து கோல்டன் வேண்டாம், எனக்கு வந்து ப்ரௌன் கலர் வேணும் அப்படிங்கும்போது வந்து ப்ரௌனும் வேணாலும் மாற்றிக்கலாம். இது வந்து நம்ம டெம்பரரியாக தான் வச்சுருக்கேங்க. கஸ்டமர்ஸ் வந்து என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலருக்கு தகுந்த மாதிரி நம்ம டிசைன் அதுவும் பண்ணி கொடுத்துக்கலாம். கம்பார்ட்மெண்ட்ஸும் இருக்குங்க. இதில் 2 ட்ராவ் இருக்குங்க, ஒரு கீபேட் இருக்குது,
கீபோர்டு வந்து எதுக்குன்னா இந்த ஊதுபத்தி விளக்கு இந்த படையல் போடுறது அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்ன ரேஞ்சில் இருந்து இருக்கும் இந்த நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்குறக்காக இந்த ஒரு மாடலுக்கு மட்டும் நான் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இது வந்து 12,600 வருங்க. இதில் வந்து 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. டிஸ்கவுண்ட் போக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11,300 ஃபைனலாக பண்ணிக்கலாம். டோர் டெலிவரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா லோக்கல் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும்தான் டோர் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி தர முடியும். அதுக்கு மேலே போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறையா ஊர்லேருந்து கால்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி ஃப்ரீ கிடையாதுங்க. நம்ம வந்து பேக்கிங் பண்ணி தந்துடலாம். அந்த பொருள் வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம பேக் பண்ணி கொடுத்துடலாம். அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மட்டும் வந்து அவங்களுக்கு வரும். இது ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏதாவது ட்ராவல் டூர் போகிறோம், வயசானவங்க வந்து உட்கார முடியாது, சேர் தேட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த சேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன் ஃப்ளிப் இது அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கலாங்க. ஃபோல்ட் பண்ணி கார் டிக்கில் ஈஸி காம்பேக்டாக ஒரு சேர். ஆமாங்க. ஸ்ட்ரென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோ 200 கிலோ வரைக்கும் வந்து ஸ்ட்ரென்த்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. இது வந்து கட்டிலுங்க. கட்டில் வந்து 3 ஃபீட்டு 4 ஃபீட்டு குயின் சைஸு கிங் சைஸ். இதில் எக்ஸ்ட்ரா கிங் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க. இப்போ 4 பேருக்கு வந்து இப்போ வந்து ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 அடி கட்டில் போடும்போது சிறுசாக தான் தெரியும். எக்ஸ்ட்ரா கிங் வேணாலும் பண்ணிக்கலாம். 7 ஃபீட்டு வித்து 6.5 அடி வந்து லென்த்து அந்த மாதிரி மாடலும் பண்ணிக்கலாம். ஹெட் போர்டு ஃபுட் போர்டு வச்சுருக்குங்க. இப்போ இதில் வந்து படுற பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீக்கில் வந்துடும். பேசிக் மாடல் வந்து ரீப்பர் டைப்பில் தான் வருங்க. இதே மாடல்ஸ் வந்து கொஞ்சம் ஹையராக போக போக வந்து பார்த்திங்கன்னா உள்ள படுக்கிற இடம் வந்து கட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த கார்னர்ஸில் இந்த இது மட்டும் வந்து தேக்கு கொடுத்துட்டு நடுவில் ப்ளைவுட் கொடுத்துட்றாங்க இல்லையா? ப்ளைவுட் நம்ம போடுறதே இல்லைங்க. எல்லாமே வந்து ஃபுல் டீக்கு தான். உள்ளே வந்து ரன்னர் சொல்லுவாங்க, குறுக்கு சப்போர்ட்டு சொல்லுவாங்க. அந்த சப்போர்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாஞ்சி இல்லை மகாகனியில் தான் போடுவோம். இன்கேஸ் அதுவும் எனக்கு டீக்கு வேணும் அப்படின்னா வந்து அதுவும் டீக்கு பண்ணிக்கலாம். பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்டிலுக்கு போகும்போது மாறும்போது வந்து ரேட் கொஞ்சம் வந்து வேரியேஷன்ஸ் வரும். மேட்ரஸஸ் இதுக்கு வந்துட்டு இங்கே வாங்கி பண்ணுறீங்களா? பண்ணி தரேங்க. லீடிங் மேட்ரஸ் லீடிங் பிராண்டு எந்த மேட்ரஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். 90% வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிராண்டட் மட்டும்தான் நம்ம இது பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க, அது வாங்குறது வந்து லைஃப் லாங் வந்தால் தான் வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ வந்து கஸ்டமர்ஸ் மூலியமாக தான் நம்ம கஸ்டமர்ஸ் ஜாஸ்தியாக வந்துட்டு இருக்காங்க. ஒரு கஸ்டமர் போய் இந்த பொருள் இங்கே குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது அடுத்த கஸ்டமர் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. நம்ம என்ன தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாலும் அந்த குவாலிட்டி தான் வந்து அங்கே நின்று பேசும். ஆமாம். இப்போ கோயம்புத்தூருக்குள்ளே அந்த 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நமக்கு ஃப்ரீ அந்த மாதிரிலாம் சொன்னீங்க. ஆமாங்க. நமக்கு வந்து அதர் ஸ்டேட்டில் அந்த மாதிரிலாம் ஆர்டர் வருதுங்களா? பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாங்க. பெங்களூர்லேருந்து வந்து ஒரு கஸ்டமர் வந்து லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs 5.5 lakhs பக்கத்தில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாருங்க. பெங்களூர்ல இருந்து இப்போ அங்கே எவ்வளவோ ஷாப்ஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து அவங்க வந்து இங்கே வராங்கன்னா அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்? யூனிக் டிசைன்ஸுங்க, பெஸ்ட்டு குவாலிட்டி, ரீசனபிளான ப்ரைஸ். இதை நம்பி தான் வந்து நம்ம கஸ்டமர்ஸ் நம்மளை தேடி வர்றாங்க. இப்போ வந்து 100 கிலோமீட்டர்ஸ் எபோவ் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆட்டோ ரெண்டெல்லாம் வேண்டாம். டீசல் காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். டீசல் காஸ்ட் ப்ளஸ் வந்து அந்த டோல்கேட்டு அந்த அமௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும், நம்ம டெலிவரி பண்ணிக்கலாம். ஒரு மினிமம் அமௌண்ட் அப்படின்னா வந்து ஒரு 1.5 lakhs மேலே எடுத்தாங்கன்னா வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ஒரு 5 feet காட் அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு ப்ராஃபிட்டும் கிடையாது, ஒரு மார்ஜினும் கிடையாது. இல்லை நெக் ஆஃப் மூவ்மெண்ட்டில் தான் வந்து மார்ஜின்ஸ் எல்லாம் வச்சுருக்கும். அதனால் அந்த அளவுக்கு பண்ண முடியும். ஸோ இந்த சோஃபா பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ என்னென்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சோஃபா கம் பெட் நான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ நம்ம பல்க் அமௌண்ட் கொடுத்து வாங்குறவங்க ஓகே, முடியலை இஎம்ஐயில் வேணும் அப்படின்னா அதெல்லாம் பண்ணலாங்களா? கண்டிப்பாக பண்ணலாங்க. இப்போ வந்து பஜாஜில் வந்து பேன் இந்தியா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் வந்து நம்ம இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் ஒன்ஸ் வந்து இங்கே விசிட் பண்ணணும். ஷோரூம் வந்து விசிட் பண்ணிவிட்டு அவங்க எடுக்கிற ப்ராடக்ட்லேருந்து ஒரு ஃபோட்டோ, லைவ் ஃபோட்டோ நமக்கு தேவைப்படும். அது வந்து கம்பல்சரி நம்ம கொடுத்தாகும். சோஃபான்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த 5 2 பக்கம் நினச்சின்னா இதெல்லாம் வந்து 3 seaters மட்டுமே இருக்குது. இதெல்லாம் மேடம் இது வந்து போர்ட்டிகோ சிட் அவுட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியே பெஞ்சஸ்ங்க. இதில் இன்கேஸ் வந்து 2 சிங்கிள் வேணாலும் எக்ஸ்ட்ரா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருச்சுங்க. ஃபுல் டீ குட்டு தாங்க. பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 ஸ்டார்ட் ஆகும். இப்போ ரொம்ப பெரிய ரேட்டெல்லாம் இல்லை, நார்மலான இது. லைஃப் லாங் கேரண்டி வந்துடும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம 3 seater மட்டும் இருக்குது, எக்ஸ்ட்ரா வேணும் நம்ம வாங்கிக்கலாம். இப்போ அந்த இதில் வந்துட்டு நமக்கு 3 seater மட்டுமே வேணும் சோஃபாவில் அப்படின்னும் போது அந்த மாதிரி கஸ்டமைஸ் ஆர்டர் நீங்கள் என்ன கேட்டாலும் நம்ம பண்ணி தரோம். சிங்கிள் சேர் கேட்டாலும் சிங்கிள் சேர்லேருந்து நம்ம எது என்ன மாதிரி மாடல்ஸ் வேணுமோ அந்த மாடல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாம் கம்பல்சரி. ஸோ இப்போ நம்ம வீடியோக்கு எண்டிங் வந்தாச்சு. ஸோ ஓவராலாக இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்க யூனிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு குவிக்காக காமிக்கணும் அப்படின்ற மாதிரி காமிச்சாச்சு. இன்னமும் நீங்கள் நேராக இங்கே வந்து பார்க்குறீங்கன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. உங்களுக்கு இன்னும் ட்ரெஸ்ஸிங் டேபிள்,
அதோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது நிறையவே இருக்குது. ஸோ ஒரு வீடு கட்டிட்டீங்க, ஃபர்னிச்சர்ஸ் குவாலிட்டியாக போடணும், உங்களுக்கு வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைசஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு டீக்வுட் அண்ட் ரோஸ்வுட்டில் தான் மேக்ஸிமம் பண்ணுறாங்க. அது தவிர்த்து ஏதாவது உங்களுக்கு வேணும் கஸ்டமைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஓன் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஓவராலாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் வீடியோவில் கால் பண்ணி நம்பர்ஸ் வந்து ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். நேரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அழகாக வந்து உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போகலாம். கஸ்டமைஸ் பண்ணி பிடிச்ச டிசைன்ஸில் வாங்கிட்டு போகலாம். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.